வணக்கம் அனைவருக்கும். பிவெல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜா. நான் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர். நீங்கள் இந்த வீடியோவில் ஹெர்னியா பற்றி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஹெர்னியானா என்ன? ஹெர்னியா குழந்தைங்களுக்கு வருமா இல்லை பெரியவங்களுக்கு மட்டும்தான் ஹெர்னியா வருமா? இந்த ஹெர்னியானால் என்னென்ன பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு வரும்? இதனால் குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையா இல்லையா? இல்லை அறுவை சிகிச்சை பண்ணால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஹெர்னியானா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஹெர்னியா வருமா இல்லையான்றதே நமக்கு ஒரு பெரிய மித்தாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பெரியவங்களுக்கு ஹெர்னியா வருது அப்படின்னா வீக்னஸ்னால் வரது. ஓகேங்களா? பட் குழந்தைங்களுக்கு ஹெர்னியா வரது வீக்னஸ்னால் வரது கிடையாது. ஓகேங்களா? பிறந்த குழந்தைக்கு வீக்னஸ் வராது. ஓகேங்களா? அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏன் ஹெர்னியா வருது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விரக்கொட்டைன்றது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? விரக்கொட்டை வயிற்றில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் நார்மலாக விரப்பைக்கு இறங்கும். சில குழந்தைங்களுக்கு அந்த விரக்கொட்டை இறங்கின பாதை மூடாமல் இருக்கும். அந்த பாதை மூடாமல் இருக்கும்போது அந்த பாதை சிறுசாக இருந்துச்சுன்னா வயிறில் இருக்க நீர் மட்டும் கீழே இறங்கும். அதை எங்களுடைய டெக்னிக்கல் டேர்மில் ஹைட்ரோசில்னு சொல்லுவோம். அதாவது விரக்கொட்டையை சுற்றி நீர் ஃபார்ம் ஆகிருக்கிறது. சப்போஸ் அந்த பாதை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வயிறில் இருக்க குடலையே கீழே இறங்கி வந்திருக்கும். அதை எங்கள் டெக்னிக்கல் டேர்மில் ஹெர்னியான்னு சொல்லுவோம். தமிழில் சொல்ல போனால் குடல் இறக்கம் அப்படின்றது சொல்லுவோம். இதனால தான் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா குடல் இறக்கம் வருது. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எல்லா பெற்றோர்களும் கேட்குற கேள்வி என்னென்னா, இது மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது. ஸோ இது ஒரு பாதை அப்படியே இருக்குது அப்படின்னும்போது ஒரு டேப்லெட்டோ ஒரு ஆயின்மெண்ட்டோ அதை கொடுத்து அந்த பாதையை மூட முடியாது. ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த பாதையை மூடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிறந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனா இல்லை எனக்கு ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஆப்ரேஷனா அப்படின்னும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னா இந்த ஹெர்னியா என்னவா ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை அழுகுது அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அந்த குடல் கீழே இறங்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த விரக்கொட்டைக்கு மேலே ஒரு வீக்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். குழந்தை நார்மலாக படுத்து தூங்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீக்கம் எதுவுமே தெரியாது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக வேகமாக ஒரு 2-3 தடவை கொஞ்சம் வேகமாக அழுகுது அப்படின்னா ஒரு 2-3 குடல் கீழே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அது மேலே போகாது. ஸோ போகலைன்னா என்ன ஆகும்? அந்த குடலோட ரத்த ஓட்டமும் சேர்ந்து அந்த உள்ளார மாட்டிக்கும். ஸோ அது அப்படியே இருக்க என்ன ஆகும்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தில் அந்த ரத்த ஓட்டம் கட்டாகி குடல் அழுகிடும். ஸோ குடல் அழுகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குடல் பார்த்திங்கன்னா அந்த அழுகின இதுலேருந்து கெட்ட கிருமிகள்லாம் வெளில வரும். அது ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தையோட உயிருக்கே பாதிப்பாகிடும். ஸோ இப்போ நார்மலாக அது வெளில வந்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கீறல் போட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷனாக நம்ம முடிச்சிடலாம். பட் இப்போ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அழுகிடுச்சுன்னா வயிறில் பாதி வயிறை கிழித்து உள்ளார போய் குடலை வெட்டி தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னுடைய குழந்தை 1 வயசு குழந்தை, என்னுடைய குழந்தை 2 வயசு குழந்தை, இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு மோசமான ஆப்ரேஷனாக மாறுறது யோசிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு விரக்கொட்டைக்கு மேலே வீக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டர்கிட்ட உங்கள் குழந்தையை காமிக்கிறது நல்லது. நான் வீடியோட தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன், சில குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை, சில குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எந்த குழந்தைங்களுக்குலாம் ஆப்ரேஷன் தேவை? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கீழே இறங்கும்போது அந்த பாதை எவ்வளோ பெருசாக இருக்கிறது அதை பொறுத்து தான் கீழே இன்னும் இறங்குன்றது இருக்கும். சப்போஸ் பாதை குட்டியாக இருந்துச்சுன்னா நீர் மட்டும்தான் இறங்கும். பாதை பெருசாக இருந்துச்சுன்னா குடலும் சேர்ந்து இறங்கும். ஸோ பாதை குட்டியாக இருக்கும்போது நீர் மட்டும்தான் இறங்குச்சுன்னா அது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு இப்போ 100 குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 50 குழந்தைங்களுக்கு தானாகவே சரியாயிடும். ஓகேங்களா? மீதி 50 குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஓட்ட வழியாக நீர் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 50 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவை. தானாகவே சரியாயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தேவை இல்லை. ஓகேங்களா? பட் பாதை பெருசாக இருக்குது, குடல் இறங்கியிருக்கு அப்படின்னா குழந்தைக்கு நம்ம இன்ன வயசில் கண்டுபிடிச்சாலும் அதை உடனே பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடலுன்னும் போது குடலுக்கான ரத்த ஓட்டத்தில்
சேர்ந்து வரும். ஸோ அது சேர்ந்து மாட்டிக்கக்கூடாது. ஸோ மாட்டிக்கிச்சுன்னா குடலை வெட்டி தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு உடனே பண்ணணும். வெறும் நீர் மட்டும்தான் இறங்கி இருக்குன்னா அப்போ வந்துட்டு நமக்கு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் தேவையில்லை. இப்போ இந்த வீடியோவில் ஹெர்னியா ஏன் வருது, குழந்தைகளுக்கு வருமா வராதா, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையா இல்லையா என்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.